சார் மதுரையில் வந்து விஜய் வந்து ரோட் ஷோ நடத்தல அந்த வழியாக அப்படி போகும்போது சொல்லிட்டு போனார் ரசிகர்கள்ட்ட. சொல்லிட்டு போகும்போது ஒரு போலீஸ் என்ன பண்ணிக்கிறார், லீவ் சொல்லிட்டு வந்து தளபதி அப்படி பார்க்க வந்திருக்கிறாரு. கதிரவன் மார்க்ஸ் காவலர் பேர் அதை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது சரியான நடவடிக்கை. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை சொல்லுங்கள் சார். நான் வந்து லீவ் எடுத்தேன்னா எனக்கு வந்து அன்றைக்கி வந்து சம்பளம் இல்லை. அந்த லீவ் வந்து ஏதாவது ஒரு நாளில் போய்ட்டுன்னு வச்சுங்க, அந்த நாளில் வந்து நான் என்னென்ன பண்ணிக்கலாம். நான் சட்டத்துக்கு ரொம்ப எதுவும் பண்ணல. நான் என்ன தான் காவலராக இருந்தாலும் நான் வாக்களிக்கும் போது ஒரு கட்சிக்கு வாக்களிக்க தான் போகிறேன், தப்பா இல்லை, ஓகேவா? நான் அதுக்காக நான் போய் நிற்கிறேன், வரவேற்கிறேன். அதில் என்ன தவறு இருக்குது? சஸ்பெண்ட் பண்ணது சரி. நீங்கள் சொன்னீங்க லீவ் எடுத்துட்டீங்க, அது அவரோட நாள், அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் சார் அப்படின்ட்டு. நீங்கள் விஜய் பார்க்க போகிறேன் லீவ் எழுதி கொடுத்துட்டு போயிடணும் சார். இல்லை, நான் வேறு எங்கேயோ போகிற வேலை விஜய் வராருன்னு சொல்லிட்டு போகிறேன். அது ஏன் சார் விஜய் காலத்தில் துண்டுலாம் போட்டு நிற்கிறீங்க கட்சி கூட்டி? ஒருத்தர் மரத்துல ஏற போனாரு, அப்ப இந்த துண்டை கொஞ்சம் வச்சுக்கோங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வேறு யாரோ அவரின் தோழிக்கு போட்டு விட்டாங்க. அன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போகும் அந்த தினம், அது விஜய் அவர்கள் சென்ற அந்த தினம் அழகர் ஆற்றில் இறங்கும் தினம். உங்களுக்கு இது போல வந்து ஒரு மேஜர் ஈவெண்ட் ஃபெஸ்டிவல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளவு பேரோட லீவை கேன்சல் பண்ணி மொபிலைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்கும். அங்கே என்ன எஸ்கார்ட் கூட்டு போவாங்களா, ஒரு மாதம் வண்டியில் போலீஸ் வண்டியில் தானே நான் வாழ்ந்திருந்தேன். போகும்போதும் வரும்போதும் அவங்க போயிட்டு டியூட்டி முடிச்சுட்டு புழல் என்னை இறக்கி விடுறதுக்கு வரும்போது அடுத்த டியூட்டி வந்துடும் வாட்ஸ்அப்பில். ஸோ மேன் பவர் எப்போவுமே ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி அழகர் ஆற்றில் இறங்குவது போன்ற இந்த ஃபெஸ்டிவலுக்கு மேன் பவர் அப்போ எப்போ என்ன சொல்லுவாங்க, யாராவது லீவில் இருந்தால் லீவை கேன்சல் பண்ணிட்டு வாங்க. அப்போ போய் இவர் என்ன, எனக்கு நான் இந்த ஊகத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கேன், வீட்டில் வந்து அப்போ ஹார்ட் அட்டாக் இவருக்கு ஹார்ட் அட்டாக்னு எழுதி கொடுத்துருப்பாரு. எழுதி குட்டிய மாஸ்க்கு கிஸ்க்கு போட்டு இல்லை குறைஞ்சது ஒரு மறு வச்சுக்கணும் போகணும்ல, போயிட்டு அந்த விஜய் கட்சி துண்டு போட்டுக்கணும், போயிட்டு அங்கே போய் நின்று அதுவும் பால் பாயிட்டு பக்கத்தில் நின்றுக்கிறேன், நீ மூஞ்சிலே அடிச்சிருப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணது சரி. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், உங்ககிட்ட வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் ஆப்ரேஷன் சொல்லிட்டு போயிட்டு டிவியில் வந்து விஜய் கட்சி கொடியோட நிற்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலன்னா நீங்கள் அதிகாரியே கிடையாது. புரியுதா? இது ஒரு குற்றமா என்று நீங்கள் கேட்கிறீங்களே, குற்றம் தான். உங்களுக்கு அரசு வேலையை விட விஜயை போய் பார்த்து பக்கத்தில் பால் பாயிட்டு அடிக்கிறது முக்கியமாக இருந்துச்சுன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.